இந்த நாள் சுதந்திர திருநாள். இந்த சுதந்திரம் சும்மா வந்துவிடவில்லை. இந்த சுதந்திரத்திற்காக போராடி இருக்கிறோம். குறிப்பாக கம்யூனிஸ்டுகள் சுதந்திர போராட்டத்தில் முன்னணியிலிருந்து செயல்பட்டிருக்கிறார்கள். பிரிட்டிஷ் ஆட்சிக்கு எதிராக நடைபெற்ற போராட்டங்களில் தூக்கு கயிற்றை முத்தமிட்டவர்கள், துப்பாக்கி குண்டுகளை நெஞ்சுகளிலே தாங்கிக் கொண்டவர்கள், சிறைச்சாலை சித்திரவதைகளை அனுபவித்தவர்கள், உயிர் நீத்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். கம்யூனிஸ்டுகள் தான் நாட்டிற்கு முழுமையான சுதந்திரம் வேண்டும் என்று முழக்கமிட்டு களத்திலே நின்றார்கள். கம்யூனிஸ்டுகளின் அளப்பரிய தியாகத்தின் காரணமாகத்தான் இன்றைக்கு நாம் விடுதலை பெற்றிருக்கிறோம், சுதந்திரம் பெற்றிருக்கிறோம், சுதந்திரத்தை போற்றுகிறோம். இதை நான் குறிப்பிடுவதற்கு காரணம், இன்றைக்கு சுதந்திரத்திற்கே எந்த வகையிலும் பாடுபடாதவர்கள், சுட்டு விரலை கூட அசைக்காதவர்கள், வரலாற்றின் கேலிக்கூத்து என்று சொல்லுவார்கள், அதன் காரணமாக ஆட்சி அதிகாரத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள். நான் குறிப்பிடுவது ஆர்எஸ்எஸ் இயக்கம். ஆர்எஸ்எஸ் இயக்கம் 1925 தொடங்கப்பட்டது. கம்யூனிஸ்ட் கட்சியும் 1925 தொடங்கப்பட்டது. தொடங்கப்பட்ட நேரத்திலேயே சதி வழக்கை சந்தித்த ஒரு மாபெரும் புரட்சிகர இயக்கம் என்றால் அது கம்யூனிஸ்ட் இயக்கம் என்பதை நான் பெருமையோடு சொல்லுகிறேன். அதே ஆண்டில் தொடங்கப்பட்டதுதான் ஆர்எஸ்எஸ். ஆர்எஸ்எஸ்ஸிற்கும் சுதந்திர போராட்டத்திற்கும் என்ன சம்பந்தம்? சுதந்திர போராட்டத்தில் ஆர்எஸ்எஸ் ஈடுபட்டதில்லை. அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய அரசியல் கருவியாகத்தான் இப்போது பிஜேபி இருக்கிறது. எனவே பிஜேபியை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். பிஜேபி ஒரு அரசியல் கட்சி என்றாலும் அது ஆர்எஸ்எஸ் வழிகாட்டுதலில் செயல்படுகிற ஆர்எஸ்எஸ்ஸின் ஒரு அரசியல் பிரிவு என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு நடைபெறுகிற இந்த கூட்டத்தினுடைய நோக்கம் குறித்து தோழர் வீரபாண்டியன் அவர்கள் பேசினார். இன்றைக்கு இந்திய நாடு சுதந்திரத்தை காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறது. நம்முடைய சுதந்திர இந்தியா பல அச்சுறுத்தல்களை எதிர்கொண்டிருக்கிறது, பல சவால்களை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த சுதந்திரம் எல்லோருக்குமான சுதந்திரம், அனைவருக்குமான சுதந்திரம், ஆனந்த சுதந்திரம் என்று சுதந்திரத்திற்காக போராடிய அனைவரும் கனவு கண்டார்கள். அப்படி ஒரு இந்தியா உருவாக வேண்டும் என்று விரும்பினார்கள். ஆனால் இன்றைக்கு இந்தியா பல நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறது. இந்திய நாடு நாம் பெருமைப்பட வேண்டும். பன்முக பரிமாணங்களை கொண்ட நாடு நம்முடைய நாடு. நம்முடைய நாட்டில் பல தேசிய இனங்கள் இருக்கின்றன, பல்வேறு மொழிகள் இருக்கின்றன, பல்வேறு கலாச்சாரங்கள் இருக்கின்றன. இவற்றையெல்லாம் உள்ளடக்கிதான் இந்தியா என்ற நாடு இன்றைக்கு உலக அரங்கில் பயணிக்கிறது. இது ஒரு பன்முக பரிமாணம் கொண்ட நாடு என்று வரலாற்று ஆசிரியர்களால் போற்றப்படுகிறது, பாராட்டப்படுகிறது. ஆனால் இந்த இந்தியாவை நிலைகுலைய வைக்க வேண்டும் என்று ஆர்எஸ்எஸ் இன்றைக்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறது, போராடி கொண்டிருக்கிறது. அதனால்தான் இன்றைக்கு நாடு பல நெருக்கடிகளை எதிர்கொண்டிருக்கிறது. இந்த ஆர்எஸ்எஸ் பிடியிலிருந்து இந்தியா காப்பாற்றப்பட வேண்டும். பாரதிய ஜனதா கட்சி அதிகாரத்திலிருந்து அகற்றப்பட வேண்டும். நாடு நல்லதொரு மாற்றத்தை எதிர்கொள்ள வேண்டும். இந்த மாற்றம் இன்றைக்கு ஒரு வரலாற்று தேவையாக இருக்கிறது. இந்த மாற்றத்தை நோக்கி மக்கள் இன்றைக்கு போராட வேண்டும்.
மக்களை இன்றைக்கு நாம் ஒன்று திரட்ட வேண்டும் என்றுதான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஆகஸ்ட் 6ஆம் தேதியிலிருந்து 15ஆம் தேதி வரை ஒரு மாபெரும் அரசியல் இயக்கத்தை, நடைபயண இயக்கத்தை எல்லா மாநிலங்களிலும் நடத்தி இருக்கிறது. இன்றைக்கு அந்த இயக்கம் நிறைவு பெறுகிறது. சென்னை மாநகரத்தில் அந்த அரசியல் இயக்கத்தை நிறைவு செய்வதற்கான பொறுப்பை எனக்கு வழங்கியதற்காக தமிழ்நாடு கட்சிக்கு நான் நன்றியை சொல்ல விரும்புகிறேன். அவர்களை பாராட்ட விரும்புகிறேன். ஆனால் இந்த அரசியல் இயக்கம் முடிகிறது என்று சொல்லுகிற பொழுது அது ஏதோ முடிவுக்கு வருகிறது என்று நீங்கள் கருதுவது கூடாது. இந்த ஒரு முடிவுக்கு வருவது என்பது இன்னொரு தொடக்கத்திற்கு அது வழிகோல் எடுக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். செப்டம்பர் 1 தேதி டெல்லியில் ஒரு மாபெரும் பேரணி நடைபெற இருக்கிறது. டெல்லி இந்தியாவினுடைய தலைநகரம். அந்த தலைநகரத்தில் செங்கொடி பேரணி நடைபெற இருக்கிறது செப்டம்பர் 1 தேதியில். மணிப்பூரிலிருந்து மகாராஷ்டிரா வரை, கன்னியாகுமரியிலிருந்து காஷ்மீர் வரை, இன்றைக்கு எல்லா மாநிலங்களிலிருந்தும் நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான கம்யூனிஸ்ட் இயக்க போராளிகள், புரட்சியாளர்கள் டெல்லியை நோக்கி வருவதற்காக இன்றைக்கு எல்லா ஏற்பாடுகளையும் செய்து வருகிறார்கள். சில மாநிலங்களில் இன்றைய பிஜேபி அரசாங்கம், ரயில்வே அமைச்சகம் தனி ரயில் விடுவதை கூட அனுமதிக்கவில்லை. அதற்கான வாய்ப்புகளை எல்லாம் இன்றைக்கு அடைத்து விடுகிறது. இருந்த போதிலும் கட்சி ஆதரவாளர்கள், போராளிகள் இன்றைக்கு திட்டமிட்டபடி நாங்கள் டெல்லியை அடைகிறோம். டெல்லி தலைநகரம் செங்கொடிகளின் பேரணியை எதிர்கொள்ள இருக்கிறது. இது ஒரு எச்சரிக்கையாக அமைய இருக்கிறது மோடி அரசாங்கத்திற்கு என்று மக்கள் முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். தோழர்களே, நண்பர்களே, இன்றைக்கு சுதந்திர திருநாள். இந்த சுதந்திர திருநாளில் நாம் பெற்றிருக்கிற இந்த சுதந்திரத்திற்காக அளப்பரிய தியாகம் செய்த அனைத்து சுதந்திர போராட்ட வீரர்களுக்கும், தியாகிகளுக்கும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய சார்பில் நான் வீர வணக்கத்தினை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். இந்த சுதந்திரத்தை நாம் காப்பாற்ற வேண்டும் என்று கட்சி தோழர்களை மட்டுமல்ல, சாதாரண மக்களையும் நான் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். ஏனென்றால் இன்றைக்கு சுதந்திரத்திற்கும் நாம் பெற்றிருக்கிற குடியரசுக்கும் அச்சுறுத்தல்கள் ஏற்படுகின்றன. இந்தியாவினுடைய பிரதமர் மோடி டெல்லியில் செங்கோட்டையில் செங்கொடியை ஏற்றி, மூவர்ண கொடியை ஏற்றி உரையாற்றியிருக்கிறார். அந்த உரையாடலில் அவர் எதையெல்லாம் சொல்லியிருக்கிறார் என்பதை சென்னை மாநகரத்தில் இருக்கிற நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். திரு மோடி எழுப்பிய முதல் பிரச்சனையே திமாகி நக்சலைட்ஸ். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் அமித்ஷா, மோடி அரசாங்கத்தில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா தான் சொன்னார், நக்சல் முக்த் பாரத், நக்சல்பாரிகள் இல்லாத பாரதம், அதை கட்டாயம் செய்து காட்டுவோம் என்று சவால் விட்டார். சத்தீஸ்கரில் நீர்வளம், வனவளம், நிலவளம் இவற்றை காப்பாற்றுவதற்காக நித்தம் பாடுபட்டு கொண்டிருக்கிற பழங்குடி மக்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்துவதற்காக பாடுபடுகிற எவரையும் நக்சல்பாரிகள் என்று சொல்லி தாக்குதலுக்கு உள்ளாக்கினார்கள், அழித்து ஒழித்தார்கள். சொன்னார்கள், சத்தீஸ்கரில் நக்சல்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள்
ஜார்க்கண்டில் நக்சல்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள், தெலுங்கானாவில் நக்சல்கள் ஒழிக்கப்பட்டு விட்டார்கள். இது நக்சல் இல்லாத ஒரு இந்தியா, நக்சல் முக்த் பாரத் என்று அமித்ஷா சவால் விட்டார். ஆனால் இன்றைக்கு மோடி பேசுகிறார் திமாகி நக்சலைட்ஸ். அதுக்கு என்ன பொருள் என்பதை நீங்கள் அறிய வேண்டும். இன்றைக்கு நக்சல்பாரிகளை நாங்கள் ஒழித்திருக்கிறோம், ஆனால் நக்சல்பாரிகளின் மனநிலையில் இருப்பவர்கள் அவர்கள் இன்றைக்கு நாட்டுக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று பேசினார். இன்றைக்கு நக்சல்களின் மனோபாவம் மனநிலை இருக்கிற மக்கள் என்று பார்த்தால் இந்தியாவில் இருக்கிற பாடுபடுகிற உழைக்கக்கூடிய மக்கள் அனைவரும் இன்றைக்கு இந்த ஆட்சிக்கு எதிராக சிந்திப்பவர்கள் தான், இந்த ஆட்சியை அகற்ற வேண்டும் என்று போராடுபவர்கள் தான். அதை எப்படி மறுப்பது? இன்றைக்கு நாடு ஒரு நெருக்கடிக்கு ஆளாகி இருப்பதற்கு காரணம் மோடி அரசாங்கம் பின்பற்றுகிற மக்கள் விரோத கொள்கைகள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். குறிப்பாக இன்றைக்கு நம்முடைய நாடு ஒரு சுதந்திரமான நாடாக, குடியரசு நாடாக திகழ்வதற்கு காரணம் நமக்கு ஒரு அரசியல் சட்டம் இருக்கிறது. அந்த அரசியல் சட்டத்தை உருவாக்கிய மாமேதை டாக்டர் அம்பேத்கர், அவருடைய தலைமையில் பல அறிவாளிகள் தங்களுடைய மூளைகளை ஒன்றுபடுத்தி நாடு நலமாக இருக்க வேண்டுமானால் என்ன செய்யலாம் என்று சிந்தித்து இந்த அரசியல் சட்டம் உருவாக்கப்பட்டிருக்கிறது. இந்த அரசியல் சட்டம் சொல்லுகிற முதல் ஒன்றே இந்திய நாடு எல்லோருக்குமான நாடாக இருக்க வேண்டும், ஒரு குறிப்பிட்ட மதம் சார்ந்த நாடாக இந்தியா இருப்பது கூடாது, இருக்கவும் முடியாது. இதை தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார். இந்தியா ஒரு மக்கள் குடியரசாக, மதச்சார்பற்ற குடியரசாக இருக்க வேண்டுமே தவிர ஒரு மதவாத நாடாக இந்தியா இருப்பது கூடாது, இருக்கவும் முடியாது. அப்பொழுதுதான் அம்பேத்கர் சொன்னார், இன்றைக்கு ஆர்எஸ்எஸ் சொல்லுவது போல் அல்லது இந்து மகாசபா என்று அன்றைய அமைப்பு சொன்னது போல் இந்திய நாடு ஒரு இந்துத்துவ நாடாக மாறுமானால், இந்து ராஷ்டிராவாக மாறுமானால் அதைவிட பேரிடர் இந்தியாவிற்கு எதுவும் இல்லை என்று பேசினார். அதனால்தான் அரசியல் சட்டத்தில் இந்தியா ஒரு மதச்சார்பற்ற ஜனநாயக குடியரசு என்று அம்பேத்கர் திட்டவட்டமாக குறிப்பிட்டார். இது ஒரு மதவாத நாடாகுமானால் அதைவிட பேரிடர் கலாமிட்டி இந்தியாவுக்கு எதுவும் இல்லை என்று அம்பேத்கர் குறிப்பிட்டார். ஆனால் இன்றைக்கு நான் மோடியை கேட்கிறேன், நக்சல் மனோபாவம் கொண்டவர்கள் என்று பேசுகிற மோடியை நான் கேட்கிறேன், இன்றைக்கு இந்தியாவினுடைய சரித்திரத்தையே மாற்றி எழுத வேண்டும் என்று துடிப்பவர்கள் யார்? இந்தியாவை ஒரு புதிய இலக்கணத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று போராடி கொண்டிருப்பவர்கள் யார்? திரு மோடி மக்களுக்கு உண்மையாக பதில் சொல்லுவாரா? மக்களிடம் நேர்மையாக அதற்கு பதிலளிப்பாரா? இன்றைக்கு இந்தியாவை ஒரு மதவாத நாடாக மாற்ற வேண்டும், இந்தியாவை ஒரு ஒற்றை பரிமாண நாடாக மாற்ற வேண்டும் என்று துடிக்கிற இயக்கமே ஆர்எஸ்எஸ் தான், வலதுசாரி பிற்போக்கு சக்திகள் தான். ஆர்எஸ்எஸ் தலைமையில் செயல்படுகிற பல்வேறு அமைப்புகள், ஏபிவிபியிலிருந்து பல அமைப்புகள், அவர்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மோடி அவர்களை பற்றி பேச மாட்டார். அவர்கள் தான் இந்தியாவின் சரித்திரத்தை திருத்தி எழுத வேண்டும் என்று சொல்கிறார்கள். இந்தியாவை இன்றைக்கு ஒரு புதிய இலக்கணத்திற்கு உட்படுத்த வேண்டும் என்று அவர்கள்தான் முயற்சிக்கிறார்கள். மிஸ்டர் மோடி, நாங்கள் கேட்கிறோம், நீங்கள் கொஞ்சமாவது நேர்மை உள்ளவராக இருந்தால் மக்களிடம் உண்மையை சொல்ல தயார்தானா? இன்றைக்கு இந்திய சுதந்திரத்திற்கு எதிராக இருப்பவர்கள் யார்? இன்றைக்கு நக்சல்பாரிகள் என்று பேசுகிறீர்கள். நக்சல்பாரிகளோடு போராட்ட வழிமுறைகளில் எங்களுக்கு வேறுபாடு உண்டு. ஆனால் நக்சல்பாரிகள் ஆட்சியாளர்களை தான் கேள்வி கேட்கிறார்கள். அவர்கள் ஆட்சியாளர்கள் பின்பற்றுகிற கொள்கைகளை தான் கேள்வி கேட்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் அதை சார்ந்த அமைப்புகள் எல்லாம் இந்தியாவினுடைய ஆட்சி அதிகாரத்தையே
மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். மிஸ்டர் மோடி, நீங்கள் இதற்கு பதில் சொல்ல தயார்தானா? இன்றைக்கு இந்திய சுதந்திரத்திற்கும் இந்திய நாட்டிற்கும் எதிராக இருக்கிற அமைப்புகள் ஆர்எஸ்எஸ். அதை ஏன் மோடி மூடி மறைக்க வேண்டும்? இதை தான் நாம் கேட்கிறோம். இன்றைக்கு இந்தியாவை சிதறுண்டு போகிற நிலைக்கு தள்ளுபவர்கள், நிலைகுலைய வைக்க முயற்சிப்பவர்கள் ஆர்எஸ்எஸ் இயக்கத்தை சார்ந்தவர்கள், பாரதிய ஜனதா கட்சியை பின்பற்றுபவர்கள் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னும் ஒருபடி முன்னே போய் டாக்டர் அம்பேத்கர் குறிப்பிட்டார், இந்தியாவில் அரசாங்கம் என்பது என்ன, ஆட்சி என்பது என்ன என்ற கேள்வியை எழுப்பி அம்பேத்கர் சொன்னார், இந்தியாவில் அரசு என்று எடுத்துக்கொண்டால் அந்த அரசு எல்லா மக்களுக்குமான வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டும். எல்லா ஆண்கள் பெண்களுக்குமான வாழ்வாதாரங்களை உறுதி செய்ய வேண்டும். State shall ensure the means of livelihood for all men, women, for all citizens என்று சொன்னவர் டாக்டர் அம்பேத்கர். அவர்தான் சொன்னார், இந்திய அரசு ஒரு மக்கள் நல அரசாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு மோடி அரசாங்கம் மக்கள் நல அரசா? மோடி அரசாங்கம் ஒரு மக்கள் விரோத அரசு என்பதை இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் நான் பகிரங்கமாக குற்றம் சொல்லுகிறேன். எங்கு வேண்டுமானாலும் விவாதம் நடத்தலாம். பாராளுமன்றம் செயல்படுவதற்கு அனுமதிக்கப்படவில்லை. பாராளுமன்றத்துக்குள்ளேயே விவாதம் செய்யலாம், பாராளுமன்றத்துக்கு வெளியே விவாதம் செய்யலாம். மோடி அரசாங்கம் மக்கள் நல அரசாங்கம் அல்ல என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். சென்ற சுதந்திர தின நாளில் மோடி பேசுகிற பொழுது இந்த நாட்டினுடைய ஏகபோக முதலாளிகள், கார்ப்பரேட் நிறுவனங்கள், பெருமுதலாளிகள் தான் செல்வ வளங்களை உருவாக்குவார்கள், வெல்த் கிரியேட்டர்ஸ் என்று பேசினார். மோடிக்கு தொழிலாளிகள் வெல்த் கிரியேட்டர்ஸ் அல்ல, விவசாயிகள் வெல்த் கிரியேட்டர்ஸ் அல்ல, அரசு ஊழியர்கள், மற்ற ஆசிரியர்கள், மற்ற இன்ஃபார்மல் துறைகளில் பணியாற்றுகிற தொழிலாளர்கள் வெல்த் கிரியேட்டர்ஸ் அல்ல. மோடிக்கு அடானிகள், அம்பானிகள், ஏகபோக முதலாளிகள், அவர்கள்தான் வெல்த் கிரியேட்டர்ஸ். இன்றைக்கு இன்றைய சுதந்திர நாளில் எல்லா மக்களும் இன்றைக்கு நாட்டுக்கு விரோதமானவர்கள், தேச விரோதமானவர்கள் என்று மோடி சித்தரிக்க விரும்புகிறார். இந்திய மக்கள் அனைவரும் மோடி அரசாங்கத்திற்கு எதிரானவர்களாக மாறுகிறார்கள். ஆனால் இந்தியாவிற்கு எதிராக இந்திய மக்கள் போக மாட்டார்கள். இந்த நாட்டுக்காக போராடியவர்கள் இந்திய மக்கள். இதை மோடி புரிந்து கொள்ள வேண்டும். மோடி எப்படியெல்லாம் பேசுகிறார் என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். யுவ சக்தி என்று மோடி பேசினார். யுவ சக்தி இந்த சுதந்திர நாளில் நாம் மோடியை கேட்கிறோம். இன்றைக்கு யுவ சக்தி இளைஞர்கள் என்று வருகிற பொழுது அவர்கள் எதிர்நோக்கி இருக்கிற பிரச்சனையே வேலையில்லா திண்டாட்டம். இந்த வேலை இல்லாத திண்டாட்டத்தை குறைப்பதற்கு, அகற்றுவதற்கு மோடி அரசாங்கம் என்ன செய்கிறது? மோடி ஆட்சிக்கு வந்த பொழுது ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னாரா இல்லையா? ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்படும் சொன்னவர் மோடி. இன்றைக்கு 10 ஆண்டுகளுக்கு மேல் அவர் பிரதமராக இருக்கிறார். 20 கோடிக்கு மேல் வேலை வாய்ப்புகள் உருவாக்கப்பட்டிருக்க வேண்டும். முடிந்ததா? மோடி உண்மையை சொல்ல தயார்தானா? மோடியை நாம் கேட்கிறோம். மோடியை இந்த சென்னை மாநகரத்தில் எங்காவது ஒரு பொதுவெளியில் நிறுத்தி மோடியை உண்மையை பேச சொல்ல நீங்கள் கேட்க வேண்டும். ஒவ்வொரு ஆண்டும் 2 கோடி வேலைகள், 10 ஆண்டுகளுக்கு மேலாகிவிட்டது. 20 கோடி வேலைகள் உருவாகி இருக்க வேண்டும். எங்கே அந்த வேலை? இதை தான் நாம் கேட்கிறோம். இன்னும் ஒரு படி போய் மோடி சொன்னார், கருப்பு பணத்தை நான் கைப்பற்றுவேன், ஒவ்வொருவருடைய வங்கி கணக்கிலும் 15 லட்சம் நான் முதலீடு செய்வேன் சொன்னவர் மோடி. இது உங்களுக்கு நினைவு இருக்கிறதா? இங்க இருக்கிற யாருக்காவது வங்கி கணக்கில் 15 லட்சம் மோடி அரசாங்கத்திடமிருந்து செய்யப்பட்டிருக்கிறதா? மோடி சொல்லுவதெல்லாம் பொய். மோடி சொல்லுவதெல்லாம் பொய்.
சத்தியமே ஜெயதே என்று சொல்லப்படுகிற நாடு இது. ஆனால் இந்த நாட்டில் ஆட்சி பொறுப்பில் இருக்கிற பிரதமர் மோடி பேசுவதெல்லாம் பொய்யாக இருக்கிறது, பேசுவதெல்லாம் மாய்மாலமாக இருக்கிறது. வாய்கிழிய இன்றைக்கு அலங்காரமாக பேசுகிறோம் என்று மோடி பேசிக்கொண்டிருக்கிறார். இதுதான் அவருடைய யுவசக்தி. இன்னொன்று நரிசக்தி. நரிசக்தி என்றால் பெண்கள் சக்தி. ஆனால் மோடியை கேட்க விரும்புகிறோம், பெண்களுக்காக உங்களுடைய ஆட்சி என்ன செய்திருக்கிறது? பெண்கள் இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். நாடாளுமன்றத்தில் அது சட்டம் நிறைவேறி இருக்கிறது, பெண்களுக்கு இடஒதுக்கீடு வழங்கப்பட வேண்டும் என்று. ஆனால் அது ஏன் செயல்படுத்தப்படவில்லை? மோடி அரசாங்கம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை தொகுதி மறுவரை என்பதோடும் மக்கள் தொகை கணக்கெடுப்பது என்பதோடும் இன்றைக்கு இணைத்து பெண்களுக்கு ஒரு துரோகத்தை செய்து கொண்டிருக்கிறது. ஆனால் பெண்கள் எல்லாம் என்ன கேட்கிறார்கள்? இப்பொழுது இருக்கிற நாடாளுமன்றத்தில் இப்பொழுது இருக்கிற எண்ணிக்கையில் பெண்களுக்கு 33% இடஒதுக்கீடு வேண்டும் என்று கேட்கிறார்கள். அதற்கு மோடி தயாராக இல்லை. அதை எப்படியாவது தடுத்து நிறுத்த வேண்டும், பெண்களுக்கு இது தரப்படக்கூடாது என்று நினைப்பவர் தான் மோடி. இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் என்பது பெண் விடுதலைக்கான தத்துவம் இல்லை. ஆர்எஸ்எஸ்னுடைய தத்துவம் பெண்ணடிமைத்தனத்திற்கான தத்துவம். ஆண்கள் பெண்கள் சமம் என்பதை ஆர்எஸ்எஸ் ஒப்புக்கொள்வதில்லை. அதனால்தான் மோடி அரசாங்கம் பெண்களுக்கான இடஒதுக்கீட்டை செயல்படுத்துவதற்கு முன்வரவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். ஆனால் மோடி இன்றைக்கு வாய்கிழியே பேசினார். யுவசக்தி, நரிசக்தி என்றெல்லாம் பேசினார். எங்கே அந்த யுவசக்தி? எங்கே அந்த நரிசக்தி? அவர்களுக்காக பிஜேபி அரசாங்கம் என்ன செய்திருக்கிறது என்பதை மக்கள் கேட்க வேண்டும். எனவே இன்றைக்கு பிஜேபி ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. மோடி ஆட்சி என்பது ஒரு மக்கள் விரோத ஆட்சி. அது பின்பற்றுகிற கொள்கைகள் எல்லாம் நாட்டு நலனுக்கு எதிரான கொள்கைகள், மக்கள் நலனுக்கு எதிரான கொள்கைகள். அதனால்தான் இந்திய நாடு இன்றைக்கு பெரும் நெருக்கடியில் இருக்கிறது, பெரும் சோதனையில் இந்தியா இன்றைக்கு இருக்கிறது. இதிலிருந்து இந்தியாவை காப்பாற்ற வேண்டும், இந்தியாவை காப்பாற்ற வேண்டும். இந்தியாவை ஒரு மாற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும், மாற்றுப்பாதைக்கு கொண்டு செல்ல வேண்டும். அந்த மாற்றுப்பாதைக்கான போராட்டம் தான் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியும் இடதுசாரி இயக்கங்களும் இன்றைக்கு தீவிரப்படுத்தி நடத்தி வருகின்றன. உங்களுக்கெல்லாம் நான் சொல்ல வேண்டும் என்பதில்லை. காங்கிரஸ் கட்சியினுடைய தலைவர் மல்லிகார்ஜுன் கார்கே இன்றைக்கு இந்தியாவில் இருக்கிற மூத்த தலைவர்களில், அரசியல் தலைவர்களில் குறிப்பிட்டு சொல்லத்தக்கவர் மல்லிகார்ஜுன் கார்கே. கர்நாடக மாநிலத்திலும் தேசிய அளவிலும் அரசியல் களத்தில் நின்று செயல்பட்டு வருபவர் மல்லிகார்ஜுன் கார்கே. சில நாட்களுக்கு முன்னர் உத்தராகண்ட் என்கிற மாநிலத்திற்கு போய் ஒரு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார். அதை முடித்துக்கொண்டு அவர் வெளியேறியவுடன் அவர் ஒரு தலித், தாழ்ந்த ஜாதியை சார்ந்தவர், தீண்டத்தகாதவர். அவர் இங்கே வந்து நிகழ்ச்சியை நடத்திவிட்டு போகிறார். இந்த இடத்தை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கங்கா வாட்டரை பயன்படுத்தி அந்த இடத்தை பரிசுத்தம் செய்கிறார்கள் என்றால் எங்கே நாம் இருக்கிறோம்? ஒரு பக்கத்தில் சந்திரயான் நிலாவிற்கு நாம் ஏவுகணையை அனுப்புகிறோம், விண்வெளி பயணத்தை மேற்கொள்ளுகிறோம். ஆனால் நாம் வாழுகிற நிலப்பகுதியில் கார்கேவிற்கே இந்த கதி என்றால் சாதாரண தலித் மக்களினுடைய கதி என்ன ஆகும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது கார்கேவுக்கு நடந்தது முதன்மையானது அல்ல. ஜெகஜீவன் ராம் இந்தியாவினுடைய பாதுகாப்பு அமைச்சராக இருந்தார். ஜெகஜீவன் ராம் உத்தரப்பிரதேசத்தில் சம்பூர்ணானந்த் என்கிற ஒரு முன்னாள் முதலமைச்சருடைய சிலையை திறந்து வைத்தார்.
என்ன நடைபெற்றது? சிலை தீட்டுப்பட்டு விட்டது. அந்த இடத்தை தூய்மைப்படுத்த வேண்டும், பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்று கங்கை ஆற்றிலிருந்து தண்ணீரை கொண்டு வந்து அந்த சிலையை கழுவி விட்டார்கள். எங்கே நாம் இருக்கிறோம்? என்ன நாடு இது? என்ன நாடு இது? இது நாம் எத்தனை அரசியல் சீர்திருத்தங்களை பற்றி பேசினாலும், எத்தனை பொருளாதார சீர்திருத்தங்களை பற்றி பேசினாலும், டாக்டர் அம்பேத்கர் சொன்னது போல், நீங்கள் வீட்டுக்கு வெளியே வந்தால் நீங்கள் ஒரு பிசாசை எதிர்கொள்ள வேண்டும், ஒரு மான்ஸ்டரை எதிர்கொள்ள வேண்டும். அந்த பிசாசு, அந்த மான்ஸ்டர் என்பதுதான் ஜாதி என்று குறிப்பிட்டார் டாக்டர் அம்பேத்கர். அந்த பிசாசு, அந்த மான்ஸ்டரை கொல்லாமல் நீங்கள் முன்னேற முடியாது. அதை கொன்று தீர்க்க வேண்டும். எனவே ஜாதிய கட்டமைப்பை இந்தியாவில் எப்படி தகர்ப்பது? ஜாதிய கட்டமைப்பை, இந்த விடுதலை பற்றி பேசுகிற பொழுது கூட மகாகவி பாரதி சொன்னான், விடுதலை எல்லோருக்குமான விடுதலை, எல்லோருக்குமான விடுதலை. ஆனால் இந்த விடுதலை தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு எப்படி போய் சேர்ந்திருக்கிறது? கார்கேவை நீங்கள் கேட்க வேண்டும். நாடாளுமன்றத்திலேயே இந்த பிரச்சனை எழுப்பப்பட்டது. அதே போல நம்முடைய பெண்களுக்கு பெண்ணடிமைத்தனம் இன்னும் இருக்கிறது. ஆனால் தான் இடஒதுக்கீடு கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ஆனால் ஆர்எஸ்எஸ் போன்ற இயக்கங்கள் பெண்களுக்கு சமத்துவம் தருவதை இன்றைக்கு விரும்பவில்லை. பெண்கள் அடக்கப்பட்டவர்களாக இருக்க வேண்டும், ஆண்களுக்கு கட்டுப்பட்டு அடங்கி போனவர்களாக இருக்க வேண்டும். இதுதான் ஆர்எஸ்எஸ் சொல்லுகிறது. இது ஏற்புடையதானா? இந்தியா போன்ற நாட்டில் இது சரிதானா? நாம் போற்றுகிறோம் பாரத மாதா, பாரத் மாதாவுக்கு ஜெய். அதுதான் இன்றைக்கு மோடி குரல் கொடுத்தார் பாரத் மாதாவுக்கு. நான் பார்லிமெண்ட்டிலேயே கேட்டேன், உங்களுடைய பாரத் மாதா யார் என்று சொல்லுங்கள், என்னுடைய பாரத் மாதா யார் என்று நான் சொல்லுகிறேன் என்று பார்லிமெண்ட்டிலேயே நான் கேட்டேன். என்னுடைய பாரத் மாதா விவசாய நிலங்களில் இன்றைக்கு விவசாய பணியை மேற்கொண்டிருக்கிற விவசாய தொழிலாளிகள் என்னுடைய பாரத் மாதா. என்னுடைய பாரத் மாதா இன்றைக்கு நகரங்கள், இந்த பாராளுமன்றத்தினுடைய இடங்களெல்லாம் சுத்தம் செய்து கொண்டிருக்கிற, கழிப்பறைகளை கழுவி சுத்தம் செய்து கொண்டிருக்கிற அவர்கள்தான் என்னுடைய பாரத் மாதா. வங்கிகளில், தபால் துறைகளில் இன்றைக்கு பணியாற்றி கொண்டிருக்கிற அந்த பெண்கள் தான் என்னுடைய பாரத் மாதா. உங்களுடைய பாரத் மாதா யார் என்பதை சொல்ல தயார்தானா? நான் பிஜேபியை நேருக்கு நேராக கேட்டவன். ஆனால் இன்றைக்கு பெண்கள் இடஒதுக்கீடு என்பதை இன்றைக்கு நிராகரிப்பது பிஜேபி தான். இதிலிருந்து நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். எனவே தான் டாக்டர் அம்பேத்கர் சொன்னார், ஒரு சமுதாயத்தினுடைய வளர்ச்சி, ஒரு நாகரிக சமுதாயத்தினுடைய வளர்ச்சி என்று கொண்டால் அந்த சமுதாயத்தில் பெண்கள் எந்த அளவிற்கு முன்னேறி இருக்கிறார்கள் என்பதை பொறுத்துதான் அந்த சமுதாயம் முன்னேறிய சமுதாயம் அல்லது முன்னேறாத சமுதாயம் என்பதை நாம் முடிவு செய்ய முடியும் என்று அம்பேத்கர் சொன்னார். இன்றைக்கு அம்பேத்கரை விட பெரும் அறிவாளி என்று யாரும் தங்களை சொல்லிக்கொள்ள முடியாது. அம்பேத்கர் வாழ்ந்த காலத்திலேயே கொலம்பியா பல்கலைக்கழகம் அம்பேத்கர் உலகத்தினுடைய பெரும் அறிவாளிகளில் ஒருவர் என்று அவரை முடிவு செய்து அறிவித்தது. அந்த அம்பேத்கர் தான் இதையெல்லாம் சொன்னார். இன்றைக்கு இந்தியா எங்கே இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இந்த இந்தியாவை நாம் மாற்ற வேண்டும். இந்த இந்தியா ஜாதிகள் இல்லாத இந்தியாவாக மாற வேண்டும். இந்த இந்தியா பெண்ணடிமைத்தனம் இல்லாத இந்தியாவாக மாற வேண்டும். இந்த இந்தியா சுரண்டல் கொடுமைகள் இல்லாத, சுரண்டல் தலைகளை உடைத்தெறிந்த ஒரு சுதந்திரமான இந்தியாவாக மாற வேண்டும். அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கு தான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி, இடதுசாரி இயக்கங்கள் எல்லாம் இன்றைக்கு போராடி கொண்டிருக்கின்றன, பாடுபட்டு கொண்டிருக்கின்றன. எனவே இன்றைக்கு சுதந்திர திருநாளில் நம்முடைய சுதந்திரம் ஆனந்த சுதந்திரமாக இருக்க வேண்டும். நாம் பெற்ற சுதந்திரம் அனைவருக்குமான சுதந்திரமாக இருக்க வேண்டும். நம்முடைய சுதந்திர இந்தியா எல்லோருக்குமான இந்தியாவாக, எல்லோரும் எல்லா வாழ்வாதாரங்களையும் பெற்று நலமோடு வாழ்கிற இந்தியாவாக அமைய வேண்டும். அப்படிப்பட்ட இந்தியாவை உருவாக்குவதற்கு தான்
இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மாற்றம் வேண்டும் என்று இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறது. அந்த மாற்றம் இன்றைக்கு வரலாற்று தேவையாக வந்திருக்கிறது. இன்றைக்கு நாட்டினுடைய தேவையாக வந்திருக்கிறது. அந்த மாற்றம் இடதுசாரி பக்கம் ஆன ஒரு மாற்றமாக இருக்க வேண்டும். சோஷலிஸ்ட் சமுதாயத்தை படைப்பதற்கான ஒரு மாற்றமாக அது அமைய வேண்டும் என நான் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே இருக்கிற கட்சி தோழர்கள் அல்லாது இங்கே பக்கத்திலிருந்து நாம் என்ன சொல்லுகிறோம் என்பதை கேட்டுக்கொண்டிருக்கிற நல்லவர்கள், இந்த பகுதியை சார்ந்த எந்த கட்சியை ஆதரிப்பவர்களானால் இருந்தாலும் அவர்களையெல்லாம் நான் கேட்க விரும்புகிறேன். கம்யூனிஸ்டுகள் கேட்பதில் நியாயம் இருக்கிறது. கம்யூனிஸ்டுகள் ஒரு புதிய இந்தியாவிற்காக, ஒரு நல்ல இந்தியாவிற்காக இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்களும் அறிய வேண்டும். கம்யூனிஸ்டுகள் எடுக்கிற போராட்டங்களுக்கு நீங்களும் ஆதரவளிக்க வேண்டும். கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கொள்கைகளை நீங்களும் ஆதரிக்க வேண்டும் என இந்த நேரத்தில் உங்களை எல்லாம் கேட்டுக்கொள்கிறேன். இங்கே குழுமி இருக்கிற நம்முடைய தோழியர்கள், பெரியவர்கள், தோழர்கள், நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.